அந்த அரைக்கீரை ஒரு கட்டு எடுத்துக்கிறேன் கோய். தம்பி அது வெந்தயக்கீரைப்பா. வெந்தயக்கீரையா? இந்த வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரையா? வெந்தயம்ங்கிறது சிறுசு சிறுசா இருக்கும், அதை நம்ம சாப்பிடுறோம். கீரை இல்லாம இருக்கு. ஆமா, கீரை அதுல இருந்து தானே வருது. இந்த கீரைய அப்படியே மோந்து பாத்தீங்கன்னா வெந்தய வாசம் தூக்கும். வேணா மோந்து பாருங்களேன். தூக்குதே. அப்படி மோந்து பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இந்த வெந்தயக்கீரையில தண்டே இருக்காதுப்பா, ஃபுல்லாவே மரம் வேறு மாதிரிதான் இருக்கும். நீங்க மோந்து பார்த்துட்டு மரம் வேற பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இது வெந்தயக்கீரைன்னு. உடம்புக்கு அம்புட்டு குளிர்ச்சிப்பா இந்த வெந்தயக்கீரை. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த வெந்தயக்கீரையை. மற்ற கீரைங்க மாதிரி நம்ம ஏனோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறது கிடையாது. நிறைய சத்துகள் இருக்கு இந்த கீரையில. கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு சுகரை கண்ட்ரோலில் வைக்குது, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, ஃபீடிங் மதர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மார்க்கெட்லேயோ இல்லை கீரைக்காரங்க கிட்டேயோ இந்த வெந்தயக்கீரை கண்ணில் பட்டுச்சுன்னா